மிக்கவர் தான் சிறந்தவர். இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும், அல்லாஹ்விடத்தில் உங்களில் கண்ணியத்திற்குரியவர்கள் யாரெனில் யாருடைய உள்ளத்தில் இறையச்சம் அதிகம் இருக்கிறதோ அவர்தான் அல்லாஹ்விடத்தில் சிறந்தவர். நீங்கள் வைத்திருக்கின்ற காசால், பணத்தால், பட்டத்தால், பதவியால், இன்னொரு எதனாலும் சரி அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தை பெற முடியாது. அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தை பெற வேண்டுமானால் இறையச்சத்தின் வழியாகத்தான் பெற முடியும். இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி 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 உருவாக்கி எப்படிப்பட்ட சமூகத்தை கட்டமைத்தார்கள். ஒரு கட்டத்துல ஸல்லல்லாஹு சொன்னாங்க, முஃமின்களை எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கங்க, அஸ்ஹாபி கன்னுஜூம், என் தோழர்கள் விண்ணில் மின்னுகின்ற நட்சத்திரத்துக்கு ஒப்பானவர்கள். ஃபபி ஐயிஹிம் இக்ததைதும் இஹ்ததைதும், அவர்கள் யாரை பின்பற்றினாலும் நீங்கள் நேர்வழி பெறுவீர்கள் என்று சொல்கின்ற அளவுக்கு ஒரு சிறந்த சமூகம். ஒரு கூட்டத்தை மட்டுமல்ல, ஸல்லல்லாஹு 3 நூற்றாண்டுகளுக்கு பொறுப்பு சொன்னார்கள். கைருன் நாஸி கர்னி சும்ம அல்லதீன யலூனஹும் சும்ம அல்லதீன யலூனஹும், மனிதர்கள் சிறந்தவர்கள் என் கூட்டத்தார் சஹாபாக்கள், அதற்கு அடுத்து உள்ளவர்கள் தாபியீன்கள், அதற்கு அடுத்த நூற்றாண்டில் உள்ள தபூ தாபியீன்கள். இந்த உலகத்துல யாருக்கும் தோழர்கள், அவர்களை பின்பற்றியவர்கள் சஹாபாக்கள், தாபியீன்கள், தபூ தாபியீன்கள் என்று யாருக்கும் வரலாறு இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவிர்த்து வரலாற்று ஆசிரியர் எழுதுகின்றார்கள், ஒரு மிகச்சிறந்த தூர நோக்கோடு இந்த சமுதாயத்தை கட்டமைத்தவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாழ்ந்த காலத்திலேயே 3 நூற்றாண்டுகளுக்கு பொறுப்பேற்றுக் கொண்டவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியான இந்த உம்மத்திற்கு ஒரு விஷயத்தை சொல்லி தருகிறார்கள், நீங்கள் உங்களை சீர்படுத்திக் கொள்ளுங்கள், உங்கள் சந்ததிகளை சீர்படுத்துங்கள், உங்களுக்கு கீழ் இருப்பவர்களை அடுத்த ஜெனரேஷன் கவலைப்படுங்க, யோசிங்க, திட்டமிடுங்க. யோசித்தாலே அல்லாஹ் பரக்கத் செய்வான், சிந்தித்தாலே அல்லாஹ் பரக்கத் செய்வான். திட்டமிடுங்கள், அல்லாஹ்வுடைய பரக்கத் கிடைக்கும் என்பதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தருகின்ற முறை. எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல வ தஆலா இந்த மீலாது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் பரக்கத்தினால் நாம் நம்மை சீர் செய்து, நம்முடைய சந்ததிகளை சீர் செய்து, அடுத்த ஜெனரேஷன் நம்ம யோசிக்கணும். இன்னைக்கு நம்ம நாளைக்கு நான் எப்படி இருக்கிறத பத்தி கவலைப்படல, இன்னொரு 10 வருஷம் நான் வாழ போறேன் எப்படி இருக்குன்னு கவலைப்படல. இது சரியல்ல. நான் மட்டுமல்ல, என் பிள்ளை எப்படி வாழணும், என் பேரப்பிள்ளை எப்படி வாழணும், அவருடைய பேரப்பிள்ளை எப்படி வாழ வேண்டும் என்பது வரை யோசிக்க வேண்டும் என்பதுதான் இந்த மீலாது விழாவில் நாம் எடுத்துக்கொள்கின்ற பாடமாக இருக்கட்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அத்தகைய உயர்ந்த நசீபை அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸீலாவை கொண்டு பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் நமக்கும் அனைத்து முஃமின்களுக்கும் வழங்குவானாக. வாஃபிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.